So today topic array of object. So array of object means collection of object நம்ம single object குள்ள நம்ம create பண்ண போறோம். So இந்த டாபிக் வந்து எதுக்காக நம்ம படிக்கணும் பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு கிளாஸுக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ அத்தனை வாட்டி கிளாஸுக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்குள்ளே ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் வந்து நான் வேல்யூஸாக கெட் பண்ணுறேன். மேபி டிஸ்பிளே கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 ஸ்டூடெண்ட்னுடைய டீட்டெயில்ஸை நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம 50 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம், 50 ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணால் தான் 50 ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கெட் பண்ண முடியும். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு அந்த 50 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கே ப்ரோக்ராம்னுடைய லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ரொம்ப ப்ரோக்ராம்னுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து மேஜர் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த மேஜர் ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது இந்த டாபிக் வச்சு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். 50 ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்கு 50 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அந்த 50 ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரே ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரே கான்செப்டை ஆட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் அரே கான்செப்ட் ஆட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொட்டீனாக நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிளாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம அரே வேல்யூஸை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அரே சைஸ் எவ்வளோ இருக்கோ அத்தனை வாட்டி அந்த ஆப்ஜெக்ட் அந்த சிங்கிள் ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டீனாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஸோ அதுக்கான ஒரு சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் இருக்குது. அதில் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நான் 2 ஃபங்க்ஷன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டா கிளாஸுக்கு வெளியில் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஹவு டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஆஃப் எ கிளாஸ். கிளாஸுக்கு வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறது எப்படின்னா அதுக்கான ஃபார்மேட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். void student ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டு மெத்தட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெத்தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன், கெட் ஃபங்க்ஷன், ஷோ ஃபங்க்ஷன். இந்த கெட் ஃபங்க்ஷன் நான் உள்ள கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஷோ ஃபங்க்ஷனும் கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனும் என்ன வேலை செய்யுதுன்றதை நான் இம்ப்ளிமெண்டேஷனாக நான் கிளாஸுக்கு வெளியில் கொடுக்குறேன். ஸோ நம்ம கிளாஸுக்கு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் ரிட்டர்ன் டைப், அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்பு, அந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸில் இருக்குது, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஃபங்க்ஷனுமே நான் கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கெட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேமை கெட் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ண போகுது. ஷோ ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ண வேல்யூ மெமரியில் இருக்கிற வேல்யூஸை யூசருக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் வரலாம். ஸோ நம்ம மெயின் டாபிக் வந்து என்னென்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்பர் ஆஃப் டேட்டாங்களை நம்ம கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வாட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வாட்டி நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறதா இருந்தால் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிற முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஆப்ஜெக்டில் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்
அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஆப்ஜெக்ட்டில் நான் அரே கான்செப்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸுக்கு எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த எஸ்ன்றது சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான், பட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரே சைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அரே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 3 எடுத்திருக்கேன். அப்போனா என்ன பண்ணலாம்னா அந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்டை 3 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸுக்குள்ளே நம்ம கால் பண்ணி கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை 3 டைம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் S(3) அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸுக்கான மெமரியை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி சார்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே அரேல வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாங்களா? ஸோ அப்போ S(3) அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்டு 3 மெமரி லொக்கேஷன் கிரியேட் பண்ண போகுது. மெமரி லொக்கேஷன் எப்படி சார்னா அந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ளே போகும். ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸில் எஸ் நம்பர் எஸ் நேம் என்ற 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த 2 வேரியபிளுக்கான மெமரி வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும், அதாவது S(3)னா 3 ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஸோ S(0), S(1), S(2) அது எப்படின்றத பாருங்கள். ஸோ S(0) இப்போ எப்போவுமே அரேல வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0, அதனால தான் S(0). அதில் அந்த S(0)ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸில் போய் பார்த்தா எஸ் நம்பர் எஸ் நேம் என்ற மெமரி கிரியேட் ஆகும். பார்த்தீங்களா கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி S(1). ஸோ S(1)ல நம்பரு நேமு. ஓகேங்களா? மறுபடியும் S(2)ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேமுக்கான வேரியபிளுக்கான மெமரி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் லைன் பார்க்க போகிறோம். int I என்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளியர் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் வந்து ஃபர் லூப்பில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர் லூப்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னென்னா ரொட்டீனாக ப்ராசஸ் வந்து இதை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எதை மல்டிபிள் டைம்ஸ் ரொட்டீனாக ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா கெட் என்ற ஃபங்க்ஷனை. ஸோ கெட் என்ற ஃபங்க்ஷனை நம்ம மல்டிபிள் டைம்ஸை ரொட்டீன் பண்ண போகிறோம். கெட் என்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா ஸ்டூடெண்டோடைய டேட்டாவை கெட் பண்ண போகுது யூசர் கிட்டேருந்து. ஸோ கெட் பண்ணி மெமரியில் நம்ம கிரியேட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்டில் அந்தந்த வேரியபிளுக்கான வேல்யூஸை அசைன் பண்ண போகிறாங்க எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ ஃபர் லூப்பில் ஐயோட வேல்யூ 0, ஸ்டார்டிங் வேல்யூ ஐயோட வேல்யூ என்ன எடுத்திருக்கீங்கன்னா 0 எடுத்திருக்கேன். ஸோ I = 0. கண்டிஷனை செக் பண்ணுங்கள். I <3 னா 0 <3. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா அந்த ஃபர் லூப் உள்ள என்டர் ஆகும். உள்ள என்டர் ஆனோன்னு என்ன ஆகுனா S(i).get ஃபங்க்ஷன். ஸோ எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸுக்கு கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸுக்குள்ள என்ன மெத்தடை கனெக்ட் பண்ண போகுதுன்னா கெட் என்ற மெத்தடை கனெக்ட் பண்ண போகிறோம், கெட் என்ற ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ S(i)னா ஐயோட வேல்யூனா 0. ஸோ அப்போ S(0)ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸை கெட் பண்ண போகிறோம். அப்போது இந்த லைன் வந்து நேராக என்ன பண்ணோன்னா கெட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கெட் என்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னே என்ன ஆகும், அந்த கெட் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். என்டர் ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு நம்மளை கேட்குது யூசர்கிட்ட. ஸோ என்டர் ஸ்டூடெண்ட் நம்பர்னு கேட்டால் நம்ம 101ன்னு கொடுக்குறோம். அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா S(0)ல ஸ்டூடெண்ட் நம்பர் என்ற மெமரி எங்கே இருக்கோ அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம 0ல் தான் இருக்கும், S(0)ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ S(0)ல ஸ்டூடெண்ட் நம்பர் என்டர் பண்ணால் அந்த வேல்யூ அந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் ஸ்டூடெண்ட் நேம் கேட்குது மனோ, சம் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா அதே S(0)ன்ற ஆப்ஜெக்டில் நேம் என்ற லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஓகே S(i).get ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. கால் பண்ணோடனே இந்த 2 வேல்யூ கெட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 0லேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I வேல்யூ = 1. ஸோ இப்போ கண்டிஷனாக அப்ளை பண்ணோம். 1 <3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் கெட் என்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். கெட் என்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்டர் ஸ்டூடெண்ட் நம்பர் கேட்குது. நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ 102ன்னு கொடுக்குறோம். இது வந்து எங்கே சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ எந்த ஆப்ஜெக்டில் இருக்குன்னா S(i)யோட வேல்யூனா 1. ஸோ S(1)ன்ற ஆப்ஜெக்டில் அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் என்ற மெமரியில் 102 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் மணி. இது வந்து அதே S(1)ன்ற ஆப்ஜெக்டில் நேம் என்ற லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. I வேல்யூ இஸ் 2. கண்டிஷனை செக் பண்ணால் 2 <3 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் உள்ள என்டர் ஆகிட்டு கெட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்.
மறுபடியும் என்டர் ஸ்டூடெண்ட் நம்பர்னு கேட்குது 103. ஸோ இது வந்து எந்த ஆப்ஜெக்ட்லனா ப்ரெசென்ட் ஐ வேல்யூ 2. ஸோ ஐ வேல்யூ 2னா எஸ் ஆஃப் 2ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் நம்பர்ன்ற மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் அதே மாதிரி நேம் மனு. ஸோ அது வந்து நேம்ன்ற லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ டிகிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ வேல்யூ இஸ் 3, 3 less than 3 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வரும். ஸோ ஃபர் லூப்லேருந்து வெளியில் வந்தவொடனே இன்னொரு நெக்ஸ்ட் ஃபர் லூப் இருக்குது. அந்த ஃபர் லூப்பில் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி லூப்னாவே மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி எஸ் ஆஃப் 0ல் இருக்கிற வேல்யூவை வச்சு ஷோன்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஷோன்ற மெத்தட் என்ன பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதே மாதிரி எஸ் ஆஃப் 1ல் இருக்கிற வேல்யூ வச்சு ஆப்ஜெக்ட் வச்சு அதில் இருக்கிற வேல்யூஸ் ஷோ பண்ண போகிறோம். எஸ் ஆஃப் 2ல் இருக்கிற வேல்யூ வச்சு ஷோ பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கால் பண்ணோம்னா எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2 இந்த 3 ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை ஷோ பண்ணால் அந்தந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ் நம்பரு நேம் நம்பர் நேம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ எஸ் ஆஃப் 0ல் இருக்கிற வேல்யூ வந்து எதுனா 101 மனோ. அது அந்த எஸ் ஆஃப் 0ல் இருந்து கேட் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி எஸ் ஆஃப் 1ல் எஸ் ஆஃப் 0லேருந்து ஃபஸ்ட் வேல்யூ, எஸ் ஆஃப் 1ல் செகண்ட் வேல்யூ, எஸ் ஆஃப் 2ல் லாஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதுதான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறதுக்காக எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 3 ஆப்ஜெக்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணி ஈஸியாக நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணி 3 ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணலாம். மேபி இப்போ 100 ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒரே ஆப்ஜெக்டில் அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா அதே அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.